ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கி இருக்கிற டைம்ல ஒவ்வொரு கூட்டணியும் ஸ்ட்ராங்கா இருக்குது. ஆனா இந்த பக்கம் வேணும்னே கூட்டணியில கல் எறிந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் முயற்சிக்கிறாங்க. ஆனா என்னதான் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் காங்கிரஸ் ஒரு பக்கம் குட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா தலைவர்களும் திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு அப்படின்னு தெரிவிச்சாலும் ஒரு சிலர் நிர்வாகிகள் மட்டும் என்ன பண்றாங்கன்னா வேணும்னே குட்டையை கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசியல் வட்டாரத்துல ஒரு தகவல் எழும்பியிருக்கு. நீங்க திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேல்மட்ட நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. குறிப்பா இங்க இருக்கிற காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டமா சொல்லிட்டாரு. நாங்க இந்தியா கூட்டணியில தான் நீடிக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இருக்கிற திமுக கூட்டணியில தான் நாங்க நீடிக்கிறோம். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. எங்களுக்கான தொகுதி உடன்பாடை நாங்க பேசி தீர்த்து வாங்கிக்கிறோம். மேல்மட்டத்திலிருந்து குழு அமைச்சிருக்கிறாங்க. 5 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. அவங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. தொகுதி உடன்பாடு ஏற்படும். சீட்டுகள்லாம் ரொம்ப சுமூகமாவே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு திட்டவட்டமா சொல்றாரு. இவ்வளவு டெல்லியில இருந்து அமைக்கப்பட்ட 5 பேர் கொண்ட குழுவும் திட்டவட்டமா சொல்லிருச்சு திமுக கூட தான் கூட்டணி, எந்தவித மாற்று கருத்தை இல்ல, ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் திமுக கூட தான் கூட்டணி அப்படின்றது அவங்களும் உறுதிப்பட சொல்றாங்க. ஆனா மாணிக்கம் தாகூர் போன்றோர் இந்த மாதிரி ஒரு சிலுமிஷ வேலைகளை செய்யறதா காங்கிரஸ்ல இருந்தே ஒரு கலக குரல் எழும்பியிருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜ கண்ணப்பன், கோ தளபதி போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸுக்கு பூத் லெவல்ல ஆட்களை பொறுத்து கூட அவங்களுக்கு வழி இல்ல. இவங்க அதிகப்படியான தொகுதிகள் கேட்கிறாங்க, கூட்டணி ஆட்சியில பங்கு கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ராஜ கண்ணப்பன் என்ன சொன்னாரு, காங்கிரஸ் வந்தா வரட்டும், வராட்டி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணாரு, ஓப்பனா சொல்லிட்டாரு. இதெல்லாம் போக நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, கூட்டணி ஆட்சி தத்துவன்றது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது திட்டவட்டமா சொல்லிட்டாரு. சோ அதனால கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிக்கிட்டு வராதீங்க அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. முதல்ல இந்த கூட்டணி ஆட்சி விவகாரம் அப்படின்றது யாரு கொளுத்தி போட்டா அப்படின்னா விஜய் தான். இத நான் சொல்லல, அவரே சொன்னாரு. கடந்த சேலம் மாவட்டத்துல நடந்த மக்கள் சந்திக்கும் கூட்டத்துல நான் போட்ட ஒரு வெடி பயங்கரமா வெடிஞ்சிருக்கு, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற போட்ட வெடி இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல எல்லா கூட்டணி கட்சிகளும் அது வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு தன்னுடைய திருவாயால விஜய் அவர்கள் தான் சொல்லிட்டு போனாரு. சோ அவரு ஒரு குட்டையை கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலக்கி போயிரு, குட்டை கலக்கியா இருக்காரு விஜய் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கூட்டணியை எப்படி உடைச்சு அதை இப்போ இவருடைய தந்திரம் என்னவா இருக்குது பாருங்க, சிங்கத்தோட தந்திரம் தான். கூட்டமா இருக்கும் பொழுது அவங்களை ஜெயிக்க முடியாது. தனித்தனியா பிரிச்சு ஆளும் பொழுது அவங்கள அடிக்க முடியும். இதுதான் சிங்கம் அந்த பசுமாட்டு கதை. அதே போலதான் விஜய் அவர்கள் இது எல்லாத்தையும் ஸ்பாய்லர் பண்றதுக்கு தான் விஜய் வராரு. இப்போ நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், தமிழ்நாட்டுல எப்பேற்பட்ட ஆட்சி அமையணும் அப்படின்றது இன்னைக்கு ஒரு சவாலா இருக்கு. திமுக அதிமுகவாக போய் இன்னைக்கு தமிழ்நாடா டெல்லியா அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிருச்சு. ஏன்னா இன்னும் சொல்ல போனா திராவிடமா பாசிசமா அப்படின்னு தான் எடுத்து பார்க்கணும். நீங்க திமுக கூட்டணி வந்துட்டா இங்க தமிழ்நாடு எந்தவித பாதிப்பும் இல்லாம இருக்கும். அதே சமயம் அதிமுக வந்துட்டா பாஜக பெரும் படையோட உள்ள வந்துருவாங்க. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு திமுக நல்லது பண்ணுது பண்ணல, திமுக பிடிக்குது பிடிக்கல, திமுக நலத்திட்டங்கள் செய்யறாங்க செய்யல அப்படின்றத விட இன்னைக்கு யாரு தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதுல 2 விஷயம் இருக்கு. ஏன் விஜய் வரக்கூடாதா அப்படின்னு. விஜய் ஒரு பாசிசத்துடைய ஒரு பாசிட்டிவா தான் அவர் வராரு. பாஜகவுடைய ஜெராக்ஸா தான் அவர் வராரு, காப்பி பேஸ்ட் தான் வராரு. நீங்க தேர்தலுக்கு அப்புறம் விஜய் அவர்கள் கிட்ட ஒரு மெஜாரிட்டி அவர்கிட்ட போனா பாஜக கூட தான் கூட்டணி வச்சாகணும், வேற வழியே கிடையாது. இது விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட், சைலண்ட் அசைன்மெண்ட். தேர்தலுக்கு பிறகு விஜய் பாஜக கூட தான் கூட்டணி சேருவார், அதுல எந்தவித மாற்று கருத்தை இல்லை. இன்னைக்கு திமுகவை நம்ம ஆதரிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றத தமிழ்நாடோட நிதர்சனமான உண்மையா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்படியா இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்துல பங்கு அப்படின்ற போட்ட விடிதான் இன்னைக்கு பாஜகவிலையும் கிளம்பி இருக்கு, இங்க திமுக கூட்டணியிலும் கிளம்பி இருக்கு. காங்கிரஸ் என்ன பண்றாங்க, கிளம்பி இருக்காங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு கொக்கி போட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் மாட்டல. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகள் கட்சி போட்டாங்க, அவங்களும் மாட்டல. மதிமுகவுக்கு போட்டாங்க, மாட்டல. இப்ப காங்கிரஸ் தூண்டி விட்டுருக்காங்க. காங்கிரஸ்ல கூட ஒரு சிலர் மேல்மட்ட நிர்வாகிகள் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு சில மாணிக்கம் தாகூர் எம்பி போன்றவர்கள் என்ன பண்றாங்க, இதை தூண்டி விட்டுட்டே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம இப்படி எடுத்துக்கணும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன் அப்படின்னு விஜய் சொன்னார்ல, ஏன் நீங்க அவர்கிட்ட போய் முட்டி மோத மாட்டேன்றீங்க? உங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும், இவ்வளவுதானே.
திமுக கூட்டணி தர முடியாதுன்னு சொல்லிருச்சா? முதல்வர்கள் கூட்டணி ஆட்சிங்க செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? விஜய் அவர்கள் தரேன்றார்ல, அங்க போக வேண்டியதுதானே. ஏன் தரமாட்டேன்ற திமுக கிட்ட முட்டி மோதுறீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கு காங்கிரஸ் அவர்கள் பதில் சொல்றாங்களா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டா காங்கிரஸுக்கு பவர் கிடையாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இவ்வளவு ஏன் மாணிக்கம் தாகூர் எம்பியா இருக்கிறதுனால இவ்வளவு பேசுறாரு. ஏன் எம்பி தேர்தலில் நீங்க இந்த குரல் கொடுக்கல? கூட்டணியே 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியே இங்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்க அப்போ முட்டி மோதல, இப்ப முட்டி மோதுறீங்க? ஏன்னா இவங்களுக்கு நெருக்கத்துல வந்து குடைச்சல் கொடுத்தா இது மாதிரி ஆக்கிடுவோம், இவங்க கூட்டணி தந்துருவாங்க, நம்மளுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு மாணிக்கம் தாகூர் போன்றவர்களுக்கு ஒரு அற்பமான ஒரு எண்ணமா தான் இருக்குது. உண்மையிலேயே இவ்வளவு நெருக்கடி இருக்குல்ல, மாநில தலைவரும் சரி, டெல்லியில இருந்தும் சரி, எல்லாருமே திமுக தலைமையில கூட்டணிய அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலர் தான் என்ன பண்றாங்க, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஜோதிமணி கூட என்ன பண்ணாங்க, குரல் கொடுத்தாங்க. இப்போ மாணிக்கம் தாகூர் மட்டும் தான் கூவிடுகிறாரு. அவர் மட்டும் தான் என்ன பண்றாரு, கூட்டணி வேணும், 30 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா மத்தபடி யாருமே இல்ல. ஆனா திமுக உறுதிப்பட இருக்குது, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க இந்த பக்கம் அதிமுகவை பாஜக நெருக்கடி கொடுக்குது, கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு. இந்த பக்கம் டம்மி ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அதிமுக இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதே போல காங்கிரஸ் திமுகவை நெருக்கடி கொடுக்கலான்னு பாக்குது. அது இங்க நடக்காது. திமுக எப்பேற்பட்ட கட்சி, யாரெல்லாம் பார்த்த கட்சி அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு. இவ்வளவு ஏங்க, குறிப்பா ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது மெஜாரிட்டி இல்லாம தான் இருந்தது, காங்கிரஸ் உதவியோட தான் ஆட்சி அமைச்சாங்க. அப்பயே நீங்க வந்து கூட்டணியில எங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்கல. இப்ப மெஜாரிட்டியோட இருக்கிறாங்க, இப்ப வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. இவங்களுடைய நாடகம் எல்லாமே பாத்துக்கோங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மேம்போக்கா ஒரு போக்கு காமிக்கணும். கூட்டணி ஆட்சி தர வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைய திறந்து வச்சிருக்கிறார் விஜய். இங்க கூட்டணி ஆட்சி தரமாட்டேன்னு சொன்ன உடனே காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கணும், அங்க போயிருக்கணும். போக மாட்டேங்கிறாங்க. கூட்டணி ஆட்சி தரமாட்டேன்னு திட்டவட்டமா இருக்கிற திமுக கூட முட்டி மோதுறாங்க. மெஜாரிட்டி இல்லாத போது ஆட்சி அமைக்கும் போது இவங்க வந்து என்ன பண்ணல, கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு சொல்லல. மெஜாரிட்டியோட இருக்கும் போது திமுக கிட்ட முட்டி மோதுறாங்க. ஏன்னா இவங்க ஒரு சில போக்கு காமிக்கணும். இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்தா திமுக வந்து தேர்தல் டைம்ல இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்தா திமுக இறங்கி வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள். அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா 25 சீட்டு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, காங்கிரஸுக்கு 25 சீட்டு, கடந்த தேர்தலும் 25 சீட்டு, இப்ப 25 சீட்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இது இன்னும் கம்மியாகும். மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் வாயை அடக்கி கொண்டால் திமுக 25 சீட்டு தரும், இல்லாகட்டி 25க்கும் கீழே தான் போகும் அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. இன்னும் சொல்ல போனா மாணிக்கம் தாகூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மதுரை வடக்கு தொகுதி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு. ஏன் வடக்கு தொகுதி வேணும் அப்படின்னா, அங்க இப்போ சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறவர் திமுகவை சேர்ந்த தளபதி அவர்கள். அவர் தான் கடந்த முறை என்ன பண்ணாரு, வார்த்தை விட்டாரு, காங்கிரஸுக்கு பூத் லெவல்ல ஆள் போறது கூட ஆள் இல்ல, இவங்க நம்மள வந்து என்ன பண்றாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு. சோ அதனால நம்மள பார்த்து யார் ஏளனமா பேசுறாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னா மதுரை வடக்கு தொகுதி நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிக்கிறாரு. ஆனா இங்க திமுக என்ன சொல்லுதுன்னா, காங்கிரஸ் கொடுக்கிற தொகுதியில ஜெயிக்கிற தொகுதி இருந்தா அது திமுக தான் நிக்கும் அப்படின்ற ஒரு செக்கும் இங்க வைக்கப்படுத நம்ம பாக்குறோம். ஆக மொத்த காங்கிரஸுக்கு திமுக விட்டா வேற வழி இல்ல. நீங்க தனித்து நின்றாலும் உங்களுக்கு வாக்கு சதவீதம் கம்மி. நீங்க ஒருவேளை தாவேகா கூட போய் சேர்ந்து விஜயை நம்பி ஏமாந்து போனாலும் அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு காங்கிரஸ்ல இருக்கிற எல்லாருமே காங்கிரசுடைய நிலைமை அறிஞ்சு மாநில தலைவர் முதற்கொண்டு மேல்மட்ட நிர்வாகிகள் முதற்கொண்டு எல்லாருமே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில தான் கூட்டணி அப்படின்றத உறுதிப்பட தெரிவிக்கிறாங்க. ஆனா மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் ஒரு சிலர் தூண்டுதலின் பேர்ல இப்படி கொளுத்தி போடுற விஷயத்தையும் நம்ம இங்க பாக்குறோம். ஆனா நீங்க எப்பேற்பட்ட ஒரு கொளுத்தி போட்டாலும் திமுக அசராது, திமுக உங்களுக்கு அடிப்பணியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இங்க நம்ம பாக்குறோம். பாஜக அதிமுகவை மிரட்டி உருட்டி கூட்டணி ஆட்சி தத்துவத்தை கொண்டு வரலாம், ஆனா திமுக ஒருபோதும் அதற்கு அடிப்படையாது. ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறார். அதனால அவருக்கு தெரியும் இங்க கூட்டணி ஆட்சி சாத்தியமா சாத்தியம் இல்லாதான்னு. அதன் அடிப்படையில தான் கூட்டணி ஆட்சி இங்க சாத்தியம் இல்லை அப்படின்றத சொல்றாரு. கூட்டணி ஆட்சி கொண்டு வந்தா எப்பேற்பட்ட குழப்பங்கள் ஏற்படும், என்னென்ன திட்டங்கள்லாம் குலைக்கப்படும் அப்படின்றது எல்லாரும் அறிந்ததே. இன்னைக்கு பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலும் கூட்டணி ஆட்சியை வச்சு எந்த அளவுல ஃபெயிலர் ஆயிடுச்சு அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மகாராஷ்டிராலயா இருக்கட்டும், பல மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சி அப்படின்ற கொண்டு வந்து எப்படி இங்க ஃபெயிலியர் ஆகுது. இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ டெல்லி லெவல்ல, அதாவது தேசிய லெவல்ல காங்கிரஸ கூட கூட்டணி செய்யறதுக்கு நிறைய பேர் அச்சப்படுறாங்க.
இன்னைக்கு பீகார் தேர்தல் என்னாச்சு? காங்கிரஸ் அந்த ஓட்சோரி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தினாரு. போற இடத்துல எல்லாம் வர, ஆனா பீகார் தேர்தல் என்னாச்சு? காங்கிரஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சோ அதனால காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டுல திமுக விட்டா வேற வழி கிடையாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. மாணிக்கம் தாகூர் போன்றவர்களா எங்களுக்கு 30 சீட் வேணும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா திமுக ஒற்றை வாரத்துல சொல்லியாச்சு, கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள் முட்டி மோதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து காங்கிரஸ் முட்டி மோதிட்டு இருக்கு. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன் அப்படின்னு சொல்ற தாவேக்காவை இவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இங்க ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்ற திமுகவை சீன்றாங்க. இத பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.